Hi, was Samanat. ஸோ இன்னைக்கு எல்லா ஸ்டாக்ஸுடைய ஆப்ஷன் அனாலிசிஸ் அண்ட் எல்லா இண்டெக்ஸுடைய ஆப்ஷன் அனாலிசிஸ் டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா, ஆல்மோஸ்ட் மோர் தென் 65,000 ரோஸ் ஆஃப் டேட்டாவிலேருந்து நம்ம கம்பைல் பண்ணி அதிலிருந்து நம்ம அரைவ் பண்ணி இது இந்த டேட்டா வர வேண்டியது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே சின்ன சின்ன எரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் வந்து அது 100% பர்ஃபெக்டாக இல்லைன்னா கூட நியர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற வந்து டேட்டாவை எடுத்து நீங்கள் உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிடுறீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு முறை க்ராஸ் செக் பண்ணிவிட்டு தென் வந்து உங்கள் ட்ரேடிங் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யார் இந்த ஆப்ஷன் அனாலிசிஸ் இந்த ஃபைல் ரெகுலராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த லிங்க் இருக்கும். உங்கள் இமெயிலில் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுடைய கூகுள் ட்ரைவில் அந்த ஃபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து செப்டம்பர் எக்ஸ்பைரிக்கான டேட்டா இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கான ஃபைல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஓப்பன் ஆகிடும். ஓகே, சரி, நம்ம பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி 27 எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட் இது. ஸோ டோட்டலாக வந்து 5 இண்டெக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது இன்னும் 23 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது. இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ மினிமம் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா 2.27% ஒரு இண்டெக்ஸ் இருக்குது ஆப்ஷனுக்கு. அது எந்த இண்டெக்ஸ்ன்றது பார்க்கலாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா 3.84 அண்ட் மேக்ஸிமம் ப்ரீமியம் இருக்குது 8.94. அது எல்லாமே எந்த இண்டெக்ஸுக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கலாக அதிகமாக இருக்கிற ப்ரீமியம்லேருந்து பார்க்கும்போது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 8.94% ப்ரீமியம் இருக்குது. அதாவது கால் அண்ட் புட் கம்பைன்டு ப்ரீமியம் பார்க்கும்போது 8.94% இருக்குது. ஸோ எப்போ எதுலேயே வந்து ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் வந்து ஜென்ரலி செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆப்டபுளாக அவங்களுக்கு இருக்கும். கம்மியான ப்ரீமியம் இருக்கிறது வந்து பையர்ஸ்க்கு வந்து ஆப்டபுளாக இருக்கும். பட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு பேருமே வந்து நிறையா ஹியூஜ் லிக்விடிட்டி இருக்குது, அதனால் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இங்கே வந்துட்டு அந்த ப்ரீமியமுக்கு எங்கே வந்து பிரேக் ஈவன் கிடைக்கும் அப்படின்றது லோயர் சைடும் ஹையர் சைடும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஒன்றுக்கும் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டிக்கு வந்து 2.27% ப்ரீமியம். ஸோ அதோடைய டவுன் சைடு பிரேக் ஈவன் 23,748, அப்பர் சைடு வந்துட்டு 24,852 இருக்குது. ரைட். ஸோ இது வந்து ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ். இது நெட் ப்ரீமியம் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அந்த ஹையரார்க்கி அப்படியே தான் இருக்குது. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னாக்கா 1,66,000 ப்ளஸ் வந்து ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது. இதே வந்து நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 35,857 இருக்குது. ஸோ மற்ற இண்டெக்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் வந்துட்டு கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அகைன் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதோட லாட் சைஸ் வந்து 25 பார்த்தீங்கன்னாக்கா 18,59,000 ப்ளஸில் இருக்குது. மிட் கேப் வந்து 17,98,000 அண்ட் பேங்க் நிஃப்டி 17,37,000, ஃபின் நிஃப்டி 15,90,000 ப்ளஸ், நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 15,78,000 ப்ளஸில் இருக்குது. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ். ஸோ எது நமக்கு ஒரு ஐடியா இருந்ததுனாக்கா நம்ம செல்லர்ஸ்க்கு வந்து சரி பையர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரீமியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு அரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஈவன் டீட்டெயில்ஸ், பிரேக் ஈவன் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்கு வந்துட்டு 17,089% இருக்குது. டவுன் சைடில் வந்து 67,749, ஹையர் சைடில் வந்து 81,051 இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டோட்டல் அந்த ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் ஈவன் வந்து 17.89% இருக்குது. அதே நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4.58% இருக்குது. ஸோ பேக்வர்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது இண்டெக்ஸோ ஸ்டாக்ஸோ வந்து அதோட ஸ்பாட் ப்ரைஸை விட கம்மியாக இருந்தது, அதோட ஃபியூச்சர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லுவோம். நாம் டெக்னிக்கல் டைமில் பேக்வர்டேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இண்டெக்ஸோடைய ப்ரீமியமும் வந்துட்டு கண்டாங்கோன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் இருக்குது. ஸோ ப்ரீமியமில் தான் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து பேக்வர்டேஷன் கிடையாது. தென் வந்து டோட்டலாக இங்கே வந்து ஃபுல்லாக ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரேட் டேட்டு, எக்ஸ்பைரி டேட், ஸ்பாட் டேட் இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ ஃபீச்சர் ப்ரைஸ்லேருந்து ஜென்ரல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே,
ஸோ எல்லாமே நீங்கள் ஒரே ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து நம்ம ஸ்டாக் சம்மரிக்கு போயிடலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 210 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப மினிமம் ப்ரீமியம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.24% ஒரு ஸ்டாக்ஸுக்கு இருக்குது. அது எதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 9.23% ஒரு ஸ்டாக்ஸுக்கு இருக்குது. ஆவரேஜாக பார்க்கும்போது 5.47 வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரீமியம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கைனஸ் வந்துட்டு 9.23% இருக்குது. ஸோ அதனுடைய அப்பர் சைடு அண்ட் லோயர் சைடு பிரேக் ஈவன் இங்கே இருக்குது. அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணி ஜுவல்லர்ஸ் வந்து 8.70% இருக்குது. அதனுடைய ஹையர் சைடு லோயர் சைடு பிரேக் ஈவன் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற டாப் 10 ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம 210 ஸ்டாக்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ இது டாப் 10. சரி, இது வந்து ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ். இதே வந்து நெட் ப்ரீமியம் வைஸ் எது டாப்பில் இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ இது வந்து நெட் ப்ரீமியம் அமௌண்ட். ஸோ ஐடியா பார்த்தீங்கன்னாக்கா 90,773 இருக்குது நெட் ப்ரீமியம் வைஸு. தென் ஓஎஃப்எஸ்எஸ் வந்துட்டு 85,875 இருக்குது. ஸோ ரிமைனிங்கும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி ஆப்ஷன் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இது பார்த்தாலே வந்து என்ன ஏதுன்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னாக்கா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிடும், அதுக்காக. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஹையஸ்ட் ப்ரீமியம் பர்சன்டேஜ் அண்ட் ஹையஸ்ட் ப்ரீமியம் யார் காப்டபுளாக இருக்கும் அப்படின்னாக்கா செல்லர்ஸ் இருக்குது. எனக்கு அது பிரேக் இவன் ஆகிறதுக்கு வைடு லென்த் இருக்கிறதுனால வந்துட்டு ஈஸியாக வந்து அவங்க பாக்கெட் பண்ணுறதுக்கு இதை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. பட் இதே வந்து பையர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்குது, நெட் ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அது ஆப்டபுளாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது லோயஸ்ட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது சன் ஃபார்மாக்கு வந்து 3.24% இருக்குது. அதோடைய லோயர் சைடு ஹையர் சைடு பிரேக் ஈவன் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 3.24ன்றது ஒரு வீக்லி டெய்லி பர்சன்டேஜ் கூட சொல்லலாம். ஒரு நம்ம ஏடிஆர் சொல்லுவோம், ஆவரேஜ் டூ ரேஞ்சு, லோக்கும் ஹைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா F&O ஸ்டாக்ஸ் வந்து ஜென்ரலி வந்துட்டு ஒரு 2 to 4% வந்து டெய்லி ஏடிஆர் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரே நாள்லேயே வந்துட்டு அந்த பிரேக் ஈவன் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, டச் பண்ணி கிராஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ வந்து 3.29% இருக்குது. ஸோ இது வந்து டெய்லி ஏடிஆர் கிட்ட இருக்கிறதுனால வந்து பையர்ஸ் வந்து இது ஈஸியாக வந்து இது ஆப்டபுளாக இருக்கும். எதிர் சைடு வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் வந்து எனக்கு நெட் ப்ரீமியம் வைஸ் பையர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஐடிசி வந்து 15,439 இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கோல் இண்டியா வந்து 20,048 ருபீஸில் இருக்குது. ஸோ 10 ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், ஓகே. இது வந்து நெட் ப்ரீமியம் வைஸ் இது வந்து பையருக்கு உகந்ததாக இருக்கும். அடுத்ததாக வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ் ஹையஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ் இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாரன்ஸ் லேப் வந்து 16,10,000 ப்ளஸில் இருக்குது. அடுத்தது ஏபி கேபிட்டல் 12,77,000 இருக்குது. ஸோ அதோடைய லாட் சைஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தென் வந்து இது வந்து செல்லர்ஸுக்கு வந்து ஆப்டபுள்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸின்றதை விட அவங்க கேப்பபுளாக இருக்கும். ஏன்னாக்கா செல்லர்ஸுக்கும் போது ஹியூஜ் கேபிட்டல் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக அதில் வந்து என்டர் பண்ணலாம். பட் பையர்ஸுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் வேல்யூ கம்மியாக இருக்குனாக்கா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லோயஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது வேதாந்தா வந்து 3,25,000 ப்ளஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பதஞ்சலி 3,75,000 இருக்குது. ஜஸ்ட் மினிட், சாரி, ஒரு கால். ஸோ லோயஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிறது பையர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்டபுளாக இருக்கும். எனக்கு மார்ஜின் வந்து அவங்களுக்கு ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு இது ஆப்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வைடஸ்ட் பிரேக் ஈவன் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் ரொம்ப வைடாக இருக்கனால வந்து செல்லர்ஸ்க்கு வந்து அது ஆப்டபுளாக இருக்கும். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் ஈவன் ஆகாதனால வந்துட்டு அவங்க ஈஸியாக வந்து ப்ரீமியம் பேக்கெட் பண்ணலான்ற ஆஸ்பெக்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கைனஸ் வந்துட்டு 18.52% இருக்குது பிரேக் ஈவன் வித். அதாவது ஸ்பாட் ப்ரைஸ் வந்துட்டு 4,017 ருபீஸில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது லோயஸ்ட் சைடில் வந்துட்டு 3,678 வரணும். ஹையர் சைடில் பிரேக் ஈவன் ஆகிறதா இருந்தாக்கா 4,422 வந்து இருக்குது. ஸோ இது வைடஸ்ட் பிரேக் ஈவன் இருக்கனால வந்து செல்லர்ஸ் ஆப்டபுளாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா SHILIT அது பார்த்தீங்கன்னா 18.12% இருக்குது.
ஸோ இது 10மே பார்த்தீங்கன்னாக்கா செல்லர்ஸ்க்கு வந்து ஆப்டபுளாக இருக்கும். பட் இதே வந்து பிரேக் ஈவன் வந்து கம்மியா இருக்கிறது பெர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்க்கும்போது அது வந்து பையர்ஸுக்கு உகந்ததாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது சன் ஃபார்மா வந்துட்டு 6.50% இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்துட்டு 6.65% இருக்கு. ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வீக்லி ஏடிஆர் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலி ஒரு ஸ்டாக் வந்து வீக்லி இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஜென்ரலி அந்த ஹை டு லோ இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து வீக்லி ஏடிஆர் அரௌண்ட் இருக்கிறதுனால வந்துட்டு ஈஸியாக வந்து எதிர் சைடு வந்து பிரேக் ஒன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பையர்ஸ்க்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கக்கூடியது. ரைட். ஸோ இது எல்லாமே ஃபைன். நமக்கு வந்துட்டு இப்போது எனக்கு வந்து வேறு ஸ்டாக் எனக்கு இத்தனை டீட்டெயில் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொண்டாங்கோ அண்ட் பேக்வர்டேஷன் பார்த்துடலாம். கொண்டாங்கோ அப்படின்றது ஜென்ரலி வந்து ப்ரீமியம் எப்போவுமே ஸ்பாட்டோட ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து அது ப்ரீமியமில் இருக்கும். ஸோ அதில் ஹையஸ்ட் ப்ரீமியம் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கான்கேர் வந்துட்டு 3.42% பேசிஸ் பாயிண்டில் பர்சன்டேஜ் இருக்குது. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 2.39% வந்து ப்ரீமியமில் இருக்குது. அதாவது ஸ்பாட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து இத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றது. இதே வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறது வந்து பேக்வர்டேஷன் சொல்லுவோம். அந்த ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கும்போது ஐஆர்ஏடிஏ வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது -5.78%. அதாவது ஸ்பாட் ப்ரைஸ் வந்துட்டு 117+ இருக்குது, ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து 110 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட் ப்ரைஸை விட வந்து 5.78% வந்து கம்மியாக இருக்குது. அடுத்தது ஜூப்ளி ஃபுட் வந்துட்டு -2.75% இருக்குது. இது வந்து பேக்வர்டேஷன். டோட்டலாக வந்து 41 ஸ்டாக்ஸுக்கு வந்துட்டு பேக்வர்டேஷனில் இருக்குது. ரைட். சரி, எனக்கு வந்து தேவையான ஸ்டாக்ஸ் வேணும் பார்க்கணும். இங்கே வந்துட்டு ஹையஸ்ட்டு நம்ம டாப் ஹையஸ்ட்டு ஆர் பாட்டம் ஹையஸ்ட் லோயஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் எனக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அது நான் வந்து இங்கே கொடுக்குறேன் நான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு டீட்டெயில் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதே இந்த ஃபைல் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஆக்சஸ் இருந்ததுனாக்கா டைரெக்டாக நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ எதுக்காக நான் தான் இந்த ஃபைல் நான் ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறேன்னாக்கா நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறது தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ரைட். ஸோ நமக்கு தேவையானது வந்துட்டு ஃபீச்சர் பேஸ்லேருந்து ரொம்ப தேவையாக இருக்கும். ஸோ அதனால் ஃபீச்சர் பேஸ்லேருந்து இங்கே மாற்றிக்கிறேன். ஸோ ஃபீச்சர் பேஸ் இருக்குது, அந்த ஸ்டாக்குடைய லாட் சைஸு, அதனுடைய கான்ட்ராக்ட் வேல்யூ, ஏடிஎம் ஸ்டேக், கால் ப்ரைஸு, புட் ப்ரைஸ், கால் அண்ட் புட் கம்பைன்டு ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, அந்த கம்பைன்டு ப்ரீமியம் வந்து பர்சன்டேஜ் டேர்மில் எவ்வளோ இருக்குது, அது வந்து நெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, அது ரூபாயில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது, தென் அதோடைய பிரேக் ஈவன் எவ்வளோ இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக்கு தேவையான அத்தனை டீட்டெயிலும் இங்கே இருக்குது. அது மாதிரி அத்தனை ஸ்டாக்ஸ் 210 ஸ்டாக்ஸுக்கு இங்கே இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான ஸ்டாக் வரும்போது நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஜஸ்ட் ஒரு நார்மல் ரெகுலர் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு. அடுத்தது பார்க்கலாம். ஃபைன். ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் கவர் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது ட்ரேட் எடுக்கிறதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீ கன்சீவ்டு மைண்ட் செட்டோட வந்து ட்ரேடு என்ட்ராகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம ட்ரேடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இப்படி இருக்குது இது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுனாக்கா நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ட்ரேடு வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து கம்ப்ளீட் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வந்து ஃபைல் வந்து உங்களுக்கு ரெகுலர் ஆக்சஸ் வந்து நீங்கள் சிஸ்டத்தில் நீங்களே பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டே ட்ரேடிங் ஹவுஸில் தான் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. காரணம் என்னென்னாக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முதல் நாளே இந்த டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். ஏன் வந்துட்டு நான் இதை சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இதில் நிறைய வந்து காஸ்ட் இன்வால்வ் ஆகுது, ரெக்கரிங் காஸ்ட் இன்வால்வ் ஆகிறதுனால ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஃப்ரீயாக கொடுக்காமல் இருக்கவும் கூடாது. அதனால் வந்துட்டு நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அந்த சேம் டே எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த கம்ப்ளீட் டீட்டெயில் கிடச்சிரும், எக்ஸல் ஃபைலில் கிடச்சிரும், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்த மாதிரி.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நெக்ஸ்ட் டே டியூரிங் ட்ரேடிங் ஹவர்ஸில் இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 பேருக்குமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.